ஹலோ மக்களே, வணக்கம். வணக்கம். ஹாய் சொல். ஹாய் சொல்லிட்டு உட்காந்துக்கோ. அவர் ஃபோன் பார்த்துன்னு இருக்காரு. சரி விட, ஒரு பிஸியா இருக்காரு. இன்னைக்கு என்ன வீடியோன்றத எப்பவும் போல நம்ம மூசி சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து தேவக்கோட்டை போயிருந்தோம். நம்ம முன்னாடி போன தேவக்கோட்டை ஊரும் நம்ம போட்டிருக்கோம்ல. பார்ட் 2 போடல. அப்படியா? பார்ட் 1 தான் போட்டோம். சரி, ஓகே. அது அப்படியே மிஸ் ஆயிருக்கும். அதுமே இருக்கு, நம்ம அதை வந்து ஒரு வீடியோவை பார்ப்போம். அது வந்து நாங்கள் ஃபெப்ல போயிருந்தோம். அப்போ நாங்கள் சும்மா தான் போயிருந்தோம். கல்யாணம் ஆகிட்டு நான் போவே இல்லை. அப்புறம் பாப்பாலாம் பிறந்துச்சேன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஏன்னா 3 வருஷம் வந்து கோவிட்னால இது திருவிழாவும் நடக்கல. ஸோ இந்த வருஷம், போன வருஷம் நடந்துச்சு, பட் அவ்வளோ ஒன்றும் கிராண்டாக நடக்கல. இந்த வருஷம் நல்லா கிராண்டாக நடந்துச்சு. ஸோ அதனால இந்த வருஷம் நாங்கள் போயிருந்தோம். இன்னும் கொஞ்சம் வேண்டுதல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் தான் நாங்கள் போனோம். அதோட வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே வந்து நம்ம எத்தனை மணி, ஒரு 1:30 மணி 2 மணிக்கெல்லாம் கிளம்பிடலான்னு தான் பிளான் பண்ணது. சண்டே. ஆனால் அந்த டைமுக்கு கிளம்ப முடியல. 3 நாள் திருவிழா நடக்கும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே நடக்கும். நாங்கள் வந்து காரில் கிளம்புனதால டியூஸ்டேவே கிளம்பிடலாம். டியூஸ்டே மார்னிங் கிளம்பலான்னு இருந்தோம். அப்புறம் இவருக்கு வந்து ஷிஃப்ட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மார்னிங் கிளம்பல. அப்புறம் மத்தியானம் கிளம்பணும். மத்தியானம் ஒரு 12-1 மணிக்கெல்லாம் கிளம்பிடலான்னு இருந்தோம். பட் அதுவும் வந்து எங்களால் கிளம்ப முடியல. நாங்கள் வந்து ஒரு 3 மணி ஆயிடுச்சு. 2:30 3 ஆயிடுச்சு. 3க்கு தான் கிளம்பணும். அப்புறம் பங்கு போயிட்டு அரைச்சிக்கலாம் பண்ணிட்டு எடுத்தது வந்து 3:30 இருக்கும். 3:30க்கு எடுத்து நைட்டு ஒரு எத்தனை மணிக்கு அங்கே போய் ரீச் ஆகிறப்ப 10:30 தான் ரீச் ஆனோம். சரியான மழை. நடுவில் வேற நல்ல மழையில மாட்டிக்கிட்டோம். இந்த புதுக்கோட்டை தாண்டினதுக்கு அப்புறம் சரியான மழை மாட்டிக்கிட்டோம். அது வேற ஃபுல் இருட்டு. அந்த ஹைவே ஒன்றுமே தெரியல, நிற்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. 1 ஹவர் ஜேர்னி வந்து என்ன நம்பி ரொம்ப பயந்துட்டோம். ஆனா நான் எப்படியோ சேஃபா பண்ணிட்டேன். ஒரு வழியா அங்க ரீச் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா நைட்டே சும்மா போய் கோயிலை பார்த்துட்டு வரலாம்னு சொன்னாங்க. ஆமா, ஏன்னா வந்து சாட்டர்டே சண்டே வந்து நைட் அந்த கும்மி எல்லாம் அடிப்பாங்கல்ல, ஸோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து சண்டே நைட் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் நானும் இவர் மட்டும் போனோம். பாப்பா வீட்டிலே விட்டுட்டு நானும் இவர் மட்டும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போனோம். அப்போ அங்கே அதோட வீடியோஸும் வரும். அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே காலையிலயும் திரும்ப போயிருந்தோம் கோயிலுக்கு. அடுத்த நாள் காலையில, ஏன்னா ஈவினிங்க்கு மேல வந்து திருவிழா ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அம்மன் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம வாங்கிட்டு போன புடவை எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதனால சாமிக்கு போய் காமிச்சிட்டு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு ஸோ புடவை எல்லாம் கொடுத்துட்டு எங்க புடவை தான் கட்டியிருந்தாங்க வேற கரெக்டாக கூட ஆட் பண்ணியிருப்பேன். நாங்கள் போய் கொடுக்குறோம், உடனே வாங்கி மடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன இருந்துச்சு, ஓகே கட்டிடுவாங்க அப்படின்னு இருந்தது. சாயங்காலமே கட்டிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொடுத்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து ரூம் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து அங்கேயே ஒரு ரூம் புக் பண்ணிட்டோம். ஆமாம், மரியா ஹோம்ஸ்னு ஒரு இடம், அங்கே தான் இருந்தோம். ஸோ அங்கே இருந்துட்டு திரும்ப ஈவினிங் பூத்தட்டு. ஃபர்ஸ்ட் டே வந்து பூத்தட்டு நான் வேண்டியிருந்தேன். அது ஒரு 3 இயர்ஸாகவே வேண்டி கல்யாணம் ஆனப்போ வேணேன். அதுக்கப்புறம் பாப்பா பிறந்ததுக்கும் என்ன எதுக்குமே போக முடியல. அப்புறம் நடுவில் இவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதுக்கு வர வேண்டியிருந்தேன். ஸோ எல்லாமே சேர்த்து இந்த வருஷம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட இருந்தேன். இது நடுவில் என்னன்னா இவன் இருக்கான். இவன் ஒரு 3-4 ஹவர்ஸ் எப்படி இருப்பான், எப்படி இவரை மேனேஜ் பண்ண முடியும் ஒன்றுமே புரியல. சரி பரவாயில்ல போயிட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்னை வந்து அந்த பூத்தட்டு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல விட்டுட்டு போய் பாப்பாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இவர் எங்கள் அப்பா தான் மாற்றி பாப்பாவை பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இந்த வாட்டி எப்பயுமே ஒரு 4-5 ஹவர்ஸ் ஆகும். நான் தான் லாஸ்ட்டில் வருவோம். ஆனால் இந்த வாட்டி வந்து சரி இருக்கானேன்னு சொல்லிட்டு கடகட முன்னாடி ஃபாஸ்ட்டாக நடந்து வந்துட்டோம். ஒரு 3 ஹவர்ஸ்லேயே வந்துட்டோம். ஒரு 9-9:30 எல்லாமே கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். அப்புறம் வந்து அப்போ நான் கொஞ்சம் கிட்ட வரப்போ இவங்க கிட்ட சொல்லிட்டேன் கூட்டிட்டு வந்துரு பாப்பான்னு சொன்னோன்னே இவங்கெல்லாம் ரெடி ஆகி போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 1/2 hour ஆச்சு வெயிட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் வந்து அங்க அந்த பூத்தட்டு லாஸ்ட் பூத்தட்டு எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் தான் ஆரத்தி எல்லாம் காட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நானும் இவனும் கிளம்பி வந்தோம். அந்த பூத்தட்டை முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே காலையில வந்து நாங்கள் ஒரு 3 கோயில் வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் எங்கன்னா குன்றக்குடி முருகர் கோயில், கரெக்டா? அங்கே ஃபர்ஸ்ட் போயிட்டோம். நீ இது பேசுறியா?
வாங்க நம்ம வந்து கோயிலில் சந்திப்போம். ஆமாம், ஒரு கோயிலாக கூப்பிட்டு போகிறோம். நடுவில் ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டோம். அதுக்குள்ள காஸ்டியூம் மாறிடுச்சு பாருங்க. இதுக்காக தான் பிரேக் எடுத்தோம். இங்கே பீட்டர் இங்கிலாண்டில் அப்படியே இருக்கு. ஒரு பெல்ட்டும் ஒரே ஒரு சட்டை மட்டும் வாங்கிக்கிட்டோம். பெல்ட் எடுத்துன்னு வராமன்ட்டோம், வேஷ்டிக்கெல்லாம் செட் ஆகல. அதுக்காக ஒரு பெல்ட் வாங்கிட்டு இந்த சட்டை ஒன்று வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இப்போ எங்கள் அப்பா அங்கே வெயிட் பண்ணுவார். அவரை போய் பிக்கப் பண்ணிட்டு நம்ம அப்படியே கோயில் போக வேண்டியதான். செம வெயில், செம வெயில். என் பேபியை பாருங்க எவ்வளோ ஸ்டைலாக இருக்கான். திமிரு பிடிச்ச பையன். சீக்கிரம் கிளம்பலாம் தான் நினைச்சோம். ஆனா ஃபர்ஸ்ட் கோயில் வந்து 12:30க்கு மூடிடுவாங்கன்னு அரக்க பறக்க போனோம். குன்றக்குடி மட்டும் 12:30க்கு மூடிடுவாங்கன்னு சொன்னதால ஃபாஸ்டா போனோம். குன்றக்குடி டக்குன்னு பார்த்துட்டோம். அப்பா அக்கா நவீன் கிட்ட கொடுங்களா. நாங்கள் வந்து குன்றக்குடி முருகர் கோயிலில் இருக்கோம். பறக்க ஓடியாமா பார்த்துட்டோம். அங்கே பாருங்க சேவெல்லாம் தெரியுதா. எப்பா சுட்டு பொசிக்கிருச்சு. அம்மா நடந்து வரதுக்குள்ள இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வண்டி எடுத்துகிட்டு போய் அவங்கள கூப்பிட போகிறோம். அவங்க என்ட்ரன்ஸ்லேயே நிற்கிறாங்க. சீக்கிரம் அவங்க போய் சந்திப்போம். இந்த பிள்ளையார்பட்டியில மட்டும் எங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு ஏதோ பெரிய அபிஷேகம்லாம் நடந்துருந்துச்சு. அதனால அங்கே நல்ல ஒரு 1.5 hour கிட்ட அங்கே மாட்டிக்கிட்டோம். ஸோ அங்கேயும் வந்து சாமி பார்த்துட்டு முறுக்கு வாங்கியிருக்கோம். முறுக்கு அப்புறம் லட்சுமி குபேர கோயில் காலியா தான் இருக்கும். அங்க முடிச்சுட்டு ஏமா சரியான வெயிலுப்பா. இந்த ஆறுக்கு பாருங்க. இந்த ஒயிட் சேர் பயங்கரமா இருக்கு. பெரிய சாக் இங்க இருக்கு. பெரிய சாக் ஒயிட் பிளாக் அது கூட வெயில் கொளுத்துதுப்பா. டைமா 2 மணி இருக்கும். போயிட்டு வந்துட்டோம். கோயில் எல்லாமே முடிச்சாச்சு. கிளம்ப போகிறோம். அங்கே போயிட்டு சந்திக்கிறோம். அப்புறம் நாங்கள் மத்தியானம் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்லேயும் சாமி கும்பிட்டாங்க. ஸோ சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து நாங்கள் மறுபடியும் ரூம் கிளம்பிட்டோம். ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு
அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்து கரகம் எடுக்கணும். ஸோ வீட்டுக்கு ஒரு கரகம்ன்ற மாதிரி எடுப்பாங்க. ஸோ வந்து இவங்கெல்லாம் அம்மா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போய் அதுக்கு வந்தோம். ஆமாம், அது வந்து எப்பயுமே வந்து அம்மா பெரியப்பா அப்பா ஸோ அவங்கெல்லாம் எடுப்பாங்க. அப்புறம் வந்து நாங்கள் இவர் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் நேரமாச்சு தலையில் வச்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் நேரம் எடுத்தார். அப்புறம் நானும் ஒரு 5 நிமிஷம் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் வந்து சில வேண்டுதல்லாம் வச்சுருந்தோம். அதெல்லாம் முடிச்சுட்டு அவ்வளோதான். அன்றைக்கும் கொஞ்சம் சிம்பிள் தான், முடிச்சுட்டு வந்துட்டோம். ஹலோ ஹலோ ஹலோ, இப்போதான் ரூம் வெக்கேட் பண்ணிட்டு கிளம்புறோம். கம்பம் எங்க கம்பம் எங்க போறோம்? தாத்தா பார்க்க போறோம். ஆமா, அப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock. ஸோ அங்கே போயிட்டு இப்போ சாப்பிட்டு கொண்டு வந்துட்டு ஒரு 2:33 போல கிளம்பலான்னு இருக்கோம். சென்னை சமவேல். இவர் வந்து எனக்கு வாய்ஸ் குத்துனுக்குறாரு. காலையிலலாம் வெயில் அடிக்குது, சாயங்காலம்னா மழை பெய்யுது. ஏய், அவ்வளோதான். போயிட்டு அங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். எங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு ஆல்ரெடி காரில். இப்போ அங்கே போயிட்டு அம்மா அப்பா அதை போய் எடுத்து வச்சுட்டா அவ்வளோதான். லஞ்சு சாப்பிட்டு கிளம்பலாம். நாங்கள் கிளம்புறப்போ உங்களுக்கு வீடியோவில் கனெக்ட் பண்ணுறோம். பை செல்லப்பா. பாய் பாய். ஆஸ் யூஷுவல் மறுபடியும் ரூமுக்கு வந்துட்டோம். வந்துட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வெனஸ்டே வந்து நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் ரூம்லேருந்து கிளம்புனதே 1 o'clock தான். 1 o'clock செக் அவுட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அன்றைக்கி வந்து எப்படின்னா ஊரே வந்து நான்வெஜ் தான் சமைப்பாங்க. ஸோ ஃபுல்லாக நான்வெஜ் தான். அன்றைக்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்புனதும் 3:30 ஆயிடுச்சுல. 3:30 ஆயிடுச்சு. சாப்பிட்டு மறுபடியும் நாங்கள் கிளம்பிட்டோம். சரியான வெயில். செம வெயில். ஆனால் கிளம்புனப்போ எப்பா அவிஞ்சு போச்சுல்ல. எப்படியோ கிளம்பி திரும்ப ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கே கிளம்பிட்டோம். அதோட முடிஞ்சு. நாங்கள் வந்து தேவக்கோட்டை போன அந்த செகண்ட் பார்ட் வீடியோ வந்து நான் போடல. வெப்போடது அதுவும் நான் வந்து போடுறேன். ஏன்னா எல்லாமே சீக்வன்ஸ் பண்ணி அப்படியே இருக்கு. அது வந்து நான் சீக்கிரமே அடுத்தடுத்த வீடியோஸோட சேர்த்து போடுறேன். இதோட இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜாக் ரோஸ் அப்புறம் மௌக்லிக்கு சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இன்ஸ்டாலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆமாம், இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்க. உன் ட்ரெஸ் மட்டும் காட்டு. இந்த ட்ரெஸ் இவர் போட்டதே இப்போ இந்த வீடியோ காட்டுறேன். சும்மா இந்த சட்டையை போட்டேன். மாங்காய் மாடியாமா இவருக்கு இதே சட்டை போகணும்னு காட்டிக்க. அவங்க கிட்ட காட்டணும் தானே இந்த ட்ரெஸ்ஸே போட்ட. இப்போ இவர் அவுத்தோனே அவுத்து வச்சிருவான் அவனை. பாருங்க, அது இப்போ வந்து ஆர்வமா வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால யாரையும் கவனிக்காது. ஓகே.
பை பாய். பாய். பாய் மட்டும் சொல்லிருக்காங்க. பை. ம்.